ஹாய் மக்களே, பாட்டு வீடியோ பார்க்கலாமா? ஏன் கத்துற? சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மகாராஷ்டிரிலேருந்து ஆஃப்டர்நூன் வந்த உடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலையே கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குறது தான். அது வாங்குறதுக்கே டைமிங் கரெக்டாக 5 o'clock இருக்கும். அந்த டைம் வந்துட்டு படியேறலாம்னு நினைக்கும் போது நைட் ஆகிடும். ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுட்டு நம்ம படியேறணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைட் டைமு. சரி ஓகேன்ட்டு நாங்கள் மார்னிங் ஏறலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏறலாம்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பேலஸில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். சில பல தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்னால் வீடியோஸ் கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்த டயர்ட் அந்த மாதிரி. வந்த உடனே நம்ம எப்படா போயிட்டு படுப்போன்ற மாரி தான் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 3rd டே மார்னிங்கே நாங்கள் ஆழ்வார் தீர்த்தத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் படியேற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஆழ்வார் தீர்த்தத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். வாய்ப்பில்லை ராஜா. என் தம்பி சொல்கிற மாரி அங்கேயும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ போய் பெருமாள் பார்க்கறது, என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நாங்கள் படி ஏறியே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக ஆழ்வார் தீர்த்தத்துக்கு வண்டி விட்டாங்க. ஆழ்வார் தீர்த்தத்துக்கு போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததும் எல்லோரும் நாமத்தை போட்டு அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி மேல் திருப்பதிக்கு டோக்கன் போட்டு அனுப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து வண்டி ஏறி கரெக்டாக படியாண்டை வந்து இறக்குனாங்க. ஃபஸ்ட்டு படியே நல்லா பெருமாளை மனசார நினச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா மான் பார்க்கலாம், குரங்கு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் என் பையனும் போயிட்டு இருந்தான். என் பையனும் சரி என் அக்கா பையனும் சரி எங்களை தூக்கவே சொல்லலை. அவனுங்களே நடந்து தான் வந்தானுங்க. போட்டி போட்டு நடக்க ஆரம்பித்தானுங்க. இவ்வளோ படி நான்லாம் நினச்சி கூட பார்க்கல என் பையன்லாம் நடப்பான்ட்டு. வரும்போது வழியில் நிறைய குரங்குலாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா என் தங்கச்சியும் சித்தியும் சரி அவங்க குங்குமஞ்சா வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலேயே படி ஏறதை விட அதுதாங்க ரொம்பவே கஷ்டம். இப்படியோ இவ்வளோ படி ஏறி நாங்கள் காளிகோபுரம் வந்து சேர்ந்துட்டோம். காளிகோபுரம் வந்த உடனே எங்கள் முகத்தில் புன்னகையை பார்க்கணுமே அந்த மாதிரி இருந்தது. முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சந்தோஷம். அங்கேயே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் மதிய சாப்பாடும் முடிச்சிட்டோம். எல்லாருமே ஆளாளுக்கு ரைஸ் வாங்கி நூடுல்ஸ் வாங்கிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் நடக்கிறோன்னு பார்த்தா எங்களுடைய குட்டீஸும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே நடந்து வந்ததெல்லாம் நாங்கள் எப்படியோ கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் ரோடை பார்த்துட்டோம். மெயின் ரோடு பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு நம்ம முட்டிப்படியை நெருங்க போகிறோம், நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. முட்டிப்படிக்கு வந்தது உடனே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படியேற ஆரம்பிக்கல. ஏன்னா கொஞ்சம் நேரம் வெளியே அப்படியே ரிலாக்ஸாக நின்றுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 2 வடை ஒரு டீ. வீட்டு குட்டீஸ் எல்லாமே முட்டி போட்டது தாங்க. ஆனால் 10 படி மேலேயே அசால்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டானுங்க கண்டினியூவாக. ஆனால் எங்களால் தான் சுத்தமாக முடியல. என்னாலலாம் 5 படி மேலே கூட ஏற முடியல. நீங்களே பாருங்கள். முட்டி போட்டு வந்தது என்னமோ 5 படி தான். ஆனால் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் என் முகத்தில் இருந்தது பார்த்தீங்களா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இங்கே எல்லாரும் ஏறினதை விட எங்கள் ஆயா ஏறினது தாங்க ஹைலைட்டு. நாங்கள் வேணான்னு சொல்லியும் அவங்க மீறியும் ஏற ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் எப்படியோ பாதி படிக்கிட்டே ஏறி முடிச்சிட்டோம். இன்னும் கால்வாசி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருந்தோம். வழியில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா குடிக்க ஜூஸ் அதெல்லாமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தனால களைப்பே தெரியல. நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய ஆஞ்சநேயர் அவரையும் பார்த்தாச்சு. அதான் இனிப்பா கேக்குது. அப்போ
இப்போதாங்க மெயின் ஹைலைட்டு. என் பையன் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் சித்தி குங்குமஞ்சால் வைக்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு கவரில் குங்குமஞ்சாலாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் பாதி படிக்கிட்ட வச்சுன்னு வந்திருக்கான். அது எங்களுக்கே தெரியல. திரும்பி பார்த்தா இவன் சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறான் என் பையன். உங்க என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு முன்னாடி 2 படி தான் இருக்குது. டோட்டலாக 3550 படி நம்ம ஏறி முடிச்சிட்டோம். நம்ம சீக்கிரம் பெருமாளை பார்க்க போகிறோன்ட்டு எனக்கு மட்டும் இல்லைங்க, என் ஃபேமிலிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நான் இவ்வளோ ஃப்ரீயாக நடந்து வரேன்னா எல்லாமே என் ஃபேமிலி தான். நான் கொஞ்சம் தூரம் தான் தியா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். மற்றபடி எல்லாருமே மாறி மாறி கூட்டிகிட்டு வந்தாங்க. நன்றி நன்றி நன்றி. என் பையனும் விடுற மாரி இல்லைங்க, இவ்வளோ வரைக்கும் படி வச்சுட்டு வந்துட்டான். ஆனால் லாஸ்ட்டு 2 படி வைக்கும் போது அவன் கையில் குங்குமஞ்சள் இல்லாதனால அங்கேருந்து கொஞ்சம் குங்குமஞ்சள் எடுத்து அப்புறம் தடவி வச்சுட்டு வந்தான். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதெல்லாம் நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா 4 o'clock இருக்கும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, நாங்கள் பெட்டு கட்டின்னு வந்தோம் எங்கள் மாமா கிட்ட. அதுக்கேற்ற மாரி நாங்களும் அவர்கிட்ட 500 ரூபா கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து அப்படியே நடந்து வந்தோம். வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேலையே மொட்டை போடுறது தான். வந்த குட்டீஸ் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் மொட்டை போட்டுட்டு அதோட ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இதோட முடியல. பார்ட் 3ல் மீட் பண்ணலாம். பாய்.